ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 100ஓடு 10ஐ கூட்டினால் 110 ஆகும். அதே போல் 120 10ஐ கழித்தாலும் 110 தான் வரும் என்று கணக்கியல் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் 110இல் வாதமோ அல்லது விவாதமோ வராது என்று கணக்கியல் விதியின் கீழ் சொல்லுகிறார்கள். இதுதான் ஏன் என்று எனக்கு புரியவில்லை. 100க்கு 100 மார்க் வாங்கினால் அடாடா என்று பெருமைப்படலாம். அதே சமயத்தில் 100 வாங்கியவன் எதிராளியாக இருந்தால் பொறாமைப்படலாம். இப்படி பெருமைப்படுவதும் பொறாமைப்படுவதும் விவாதத்திற்கு வித்திடுவதாய் அமையும். ஆனால் 110இல் வாதமோ அல்லது விவாதமோ நடைபெறாவிட்டாலும் மேஜையின் மீது தட்டுவதால் உருவாகும் நாதத்தை மறக்க முடியுமா? 7 கட்டையில் பாடினால் நயமான நாதம் வருவது இயற்கை. ஆனால் 7.5ஐ தாண்டினால் நாதம் வராமல் தொண்டைக்கு வாதம் வந்து விடுவதும் இயற்கை என்று இசை சக்கரவர்த்திகள் சுதியோடு சொல்லியிருக்கிறார். அதுபோலத்தான் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு விதியை எழுதியிருக்கிறார். பட்டப்பகல் 1 மணிக்கு அறுசுவை உணவை உண்டு வெற்றிலைப்பாக்கை மென்ற கணத்தில் கொட்டாவி வரும். ஆனால் இரவு 1 மணிக்கு யாருக்காவது கொட்டாவி வருமா? கெட்ட ஆவிதான் நம்மை சுற்றி வந்து வா வா என்று அழைக்கும். அதை போல் இடிதாங்கிக்கு எண்ணும் தெரியும், எழுத்தும் தெரியும். வாதநாடி வடக்கே இழுத்தால் பூதநாடி புறத்தே இழுக்கும் என்பது உடலியல் விதி. அதே போலத்தான் எந்த எண்ணை அழுத்தினால் வாதம் வரும், எந்த எண்ணை அழுத்தினால் விவாதம் வரும் என்ற விவகாரங்களை அறிந்தவன். ஆனால் வீண் வாதம் வேண்டாம் என்று நினைத்து விட்டால் வானத்தில் கூடி 110 வரைந்து அதில் பாதுகாப்பாக நிற்கவும் தயங்க மாட்டான் என்பது எதிர்க்கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். தலைக்கவசம் உயிர்கவசம் என்பது போல் 110இல் நாக்கவசம் என்று நாலடியார் சொல்லாவிட்டாலும் இடிதாங்கி நாக்கு 40 அடி பாய்ந்து சொல்லுகிறது. சிதறிய தேங்காயை ஏன் சிறுவர்களுக்கு கொடுக்காமல் அத்தனையும் பொறுக்கி கொண்டு வந்து பேசுவது நியாயமா என்று என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் 110 தேங்காயை உடைத்து விட்டுத்தான் ஊளையிட்டுக் கொண்டிருக்கு. ஒருவேளை 111 தேங்காயை உடைத்திருந்தால் சிதறு தேங்காய் சிறார்களுக்கு விட்டு கொடுத்திருப்பான் இடிதாங்கி. ஏனென்றால் இடிதாங்கியை விதிகள் தான் வழிநடத்தி செல்லுகின்றன. விதியை மதியால் வென்று மதியை சதியால் மென்று சதியை நதியில் தவள விடுபவன் இடிதாங்கி. ஆகவே இடிதாங்கியிடம் இதற்கு மேலேயும் வாதம் செய்ய வேண்டும் என்று கருதினால் வெளிநடப்பு செய்யவும் தயங்க மாட்டான் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.